ஸோ அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு மாடு வந்து உயிரோடு போய்கிட்டு இருக்கு. ஸோ அக்கியோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த உயிரோடு இருக்கிற மாடை என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோடாரியை எடுத்து உயிரோடு கொல்றாரு. உண்மையாகவே உயிரோட பட்டு பயங்கரமாக கொன்று அதை தீர்த்து அவரோட மென்டல் ஸ்டேஜே அவரை இழந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாட்டோட கழுத்தை வெட்டி அதை போட ஆரம்பிச்சிட்டாரு அந்த இது. வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா நீங்களாம் என்னோடய சப்ஸ்கிரைபர். அப்போ ஆனால் ரொம்ப வர ரொம்ப அழகாகிட்டே போய்கிட்டு இருக்கீங்க. பட் ஐ லைக் இட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன இது பேச போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு பேய் கதை தான் நம்ம பேச போகிறோம். பேய் கதை இல்லை, ஆனால் பேய் கதை மாதிரி ஒரு பேய் கதை. ஓகே, கிறுக்குத்தனமான வளர்றன்னு மட்டும் எனக்கு நன்றாக புரிகிறது. ஸோ நம்ம பேய் கதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வணக்கம் டு யுவான்ஸ். கதை கேட்க ரெடியா? விளையாடி மோனே. இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஸ்கூல் ட்ரிப் மூலியமாக தான் ஆரம்பிக்குது இந்த கதை. ஸோ இதில் ஒரு வாத்தியார் ஒரு மூரேட் ஒரு 15 பேர் மூரேட்லாம் இருக்காங்க. ஒரு டாஜா லீமா உள்ள பிள்ளைங்க தான் இருப்பாங்க. ஸோ இந்த கதைக்கு ஒரு வாத்தியாரோட பேர் என்னன்னா டேனி யாருன்னா, ஒரு இந்த குரு கிளாஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, நம்ம வாத்தியார்லாம் இருப்பாங்க, அந்தமாரி ஒரு ஆள் தான் டேனி. அந்த நாள் ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நாளாகவே இருந்து விட்டது. ஏன்னா பஸ்ஸில் போகும்போது பிள்ளைங்க கிட்டத்தட்ட எல்லாம் ரவுடி கூட்டம், ஃபுல்லாக ஆச்சா பூச்சா தான் எல்லாம் கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ டேனி என்ன பண்ணுறாருன்னா, எல்லாம் அமைதியாக இருங்க, சத்தம் போடாதீங்க அப்படின்னு கேட்கும்போது, இவங்களும் மூரேட் அவங்க ஒரு பேச்சே கேட்கல. அவர் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க மூரேட் வாத்தியார் என்ன சொல்கிறாரு கூட அந்த பேச்சே அவங்க கேட்கவே இல்லை. இது ஒரு கட்டம் அவர் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் மூமெண்ட்டாக தான் அவருக்கு ஆச்சு. ஸோ அதனால் அந்த கார்னர் சீட் இருக்கும் அந்த பஸ்ஸில், அங்கே உக்காந்துக்கிட்டு அப்படியே கார்னர்லேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே இருந்தார் ஒரு பாட்டுக்கு. அப்போ டேனி அப்படியே இந்த சைடு திரும்பி பார்க்கும்போது ஒரு பையன் புலி பண்ண ஆரம்பிக்கிறான். பக்கத்தில் இருக்கிற பையனை புலி பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பையன் பேர் தான் இச்சிரோ. எப்படிப்பட்ட ஆள்னா, ரொம்ப அமைதியான ஆள். இவனுக்குன்னு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இவன் எப்போதும் தனியாக தான் உட்காந்துருப்பான். இது தெரிஞ்ச பக்கத்தில் உள்ள பையன் என்ன பண்ணுறான்னா, அவன் புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறான், அப்படியே குத்திக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு. ஸோ அப்போ டேனிக்கு இச்சிரோவை பார்த்து என்ன நினைப்பு வந்துச்சு, அவரோட சின்ன வயசு அவங்க தான் வந்துச்சு. ஏன்னா இவருக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. இவரும் எப்போதும் தனியாக தான் இருப்பார். இவரும் அப்பப்போ புள்ளி பண்ணுவாங்க, டேனியை போட்டுக்கிட்டு. ஸோ அந்த பழைய நினைவுகள் அவருக்கு வரதான் செய்யுது. அந்த ஓரமாக உட்காந்துக்கிட்டே சோகமாக அதே பற்றி அவர் நினச்சிக்கிட்டே இருந்தார். அப்போ பஸ்ஸு போகிற வழியில் இருக்கும்போது ஒரு மாடு செத்து கிடக்குது. இது டேனி பார்க்குறாரு, ஒரு மாடு செத்த பிறகு இவருக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. எப்படி இந்த ஸ்டூடெண்ட்டை அமைதியாக ஆக்கணும், அந்தமாரி அவருக்கு ஒரு ஐடியா கிடச்சோன்னே அவர் ஒரு கட்டம் இப்படி திரும்பி, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, உங்கள்கிட்ட நான் ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு டேனி சொல்லும் போது மொத்த ஸ்டூடெண்ட்டும் அமைதியாகிட்டாங்க. இந்த இச்சிரோ பூலி பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க பாதி பையனுங்க. ஸோ அப்போ டேனி என்ன சொல்கிறாருன்னா, இது ரொம்ப பயங்கரமான ஸ்டோரியாகவே இருக்கும். நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்காத ஒரு ஸ்டோரி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் இந்த ஸ்டோரியை யாருக்கிட்டேயும் சொல்லவும் கூடாதுன்னு அப்படின்னு டேனியும் சொல்கிறார்.
இது தெரிஞ்ச எல்லா பையன்களும் வந்து மிரண்டுக்கிட்டு இப்படி பார்க்குறாங்க அவரை, என்ன சொல்ல போகிறாரு அடுத்து. அப்போ அங்கே உள்ள பையன் வந்து நீங்கள் கதையை ஆரம்பிங்க சார் அப்படின்னு சொல்லும்போது டேனி வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த கதையை ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து டேனியை கதை ஆரம்பிக்கும் போது ஒரு பழங்காலத்து கதையை தான் ஆரம்பிக்கிறாரு. இது வந்து ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு மகன் வந்து காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எதனாலனா அவங்க வீடு வந்து வெள்ளத்தால் வந்து தாக்கப்பட்டிருக்கு. பாதி பேர் இறந்தும் போயிருக்காங்க, பாதி பேர் உயிரோடு தப்பிச்சும் வேறு இதுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த அப்பாவோட பேர் வந்து அக்கியோன்னு நம்ம வச்சுப்போம். அக்கியோ, அவங்க ஒய்ஃப், அவங்க பிள்ளைங்க வந்து வேறு ஒரு வில்லேஜ், ஐ மீன் வேறு தாமானுக்கு வந்து அவங்க நடந்து போகிறாங்க அந்த காட்டுக்குள்ளே. ஆனால் அந்த டைமில் வந்து பனிகாலமாகவே இருந்துச்சு. ஸோ அவங்க ரொம்ப நேரம் வந்து அவங்க ட்ராவல் பண்ணிட்டு போகணும் அவங்க வந்து. ஸோ அக்கியோ என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, இதுக்கு மேலே வந்து ரொம்ப உங்களை ஒன்றையும் என் பிள்ளையும் வச்சுக்கிட்டு வந்து ட்ராவல்லாம் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஒரு இடம் பார்க்குறேன், அந்த இடத்துல வந்து நீங்கள் இருங்கன்னு அக்கியோ சொல்லும் போது அங்கே ஒரு மாடு செத்து கிடக்குது அங்கே. ஸோ அக்கியோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாடு வயிறை கிழிச்சி அந்த ஃபுல்லாக அந்த குடல்லாம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் அந்த வயிற்றுக்குள்ளே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு ஒரு கேமா மாதிரி அந்த இது பண்ணுறாரு. அந்த வயிறோட அந்த இது இருக்குல்ல, அந்த செதை இருக்குல்ல, அந்த செதையை வந்து அந்த குச்சி மேலே அப்படியே தொங்க விட்டு, அந்த தடுப்பான குச்சியில் அதை தொங்க விட்டு, நீயும் பையனும் நீங்கள் வந்து இங்கேயே இருங்க, நான் வந்து அங்கே போய் சேர்ந்த பிறகு நான் அந்த வீடுலாம் கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு வரேன்னு அக்கியோ வந்து சொல்லிட்டு அவர் அங்கே போகிறாரு. அப்போ வந்து கடைசியாக அக்கியோ என்ன பண்ணுறதுனா, ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி கடைசியாக ஒரு வில்லேஜுக்கு வந்து ஒரு செட்டில் ஆகிட்டார். ஆனால் வந்து அவர் ஆக்டிவாக இல்லை, பசி மயக்கத்தோடு ரொம்ப இருந்துட்டார். பசி ஒரு பக்கம் உடம்பு முடியாமல் மயக்கத்தோடையே இருந்துட்டாங்க. அவரால் வந்து எப்படி சொல்கிறது, அவரால் ஸ்டில் ஆக்டிவாகவே இருக்க முடியல. விட்டா இன்றைக்கி நம்ம படுத்துருவோம் அந்தமாரி நிலைமைக்கு அவர் இருந்தார். இது தெரிஞ்ச வில்லேஜஸ், அந்த தாமான் உள்ளவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே உள்ளவங்க வந்து ரொம்ப நல்லவங்க. அந்த வில்லேஜஸ் எல்லாம் அவர் தூக்கிட்டு வேறு ஒரு வீட்டில் வந்து அவரை வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுருக்காங்க. மருந்தெல்லாம் கொடுத்து அவரை வந்து பார்த்துக்கிட்டு அந்தமாரி வந்து இருந்திருக்காங்க. அப்போ கொஞ்சம் மணி நேரம் கழித்து இவர் முழிச்சிக்கிட்டார். ஆனால் வந்து ஸ்டில் இன்னும் வந்து உடம்பு ரொம்ப முடியாமல் தான் இருக்கார், மயக்கத்தோடையே இருக்கார், பசி மயக்கத்தோடையே தான் இருக்கார். பட் அவருக்குள்ளே என்ன ஒரு தாட் இருக்குன்னா, நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை அங்கே விட்டு வந்துட்டோம், நம்ம அவங்க எப்படியாச்சும் போய் கூட்டு வரணும்னு அந்த எப்படி சொல்கிறது, உடம்பு முடியாமல் ஏஞ்சி போகிறாரு. இது தெரிஞ்ச அந்த தாமான உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நீங்கள் போகாதீங்க, உங்களால் முடியல, நீங்கள் வந்து ஒரு கட்டம் வந்து முடியாத ஸ்டேஜில் இருக்கீங்க, பட் இன்னும் ஏன் நீங்கள் உடம்பு அழுத்திக்கிட்டு போகிறீங்கன்னு கேட்கும்போது அக்கியோ வந்து மற்றவங்க பேச்சை கேட்கல. அவர் கையில் கோடாரி எடுத்துக்கிட்டு அவர் அங்கே போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து வில்லேஜஸ் பேச்சை கேட்காம அக்கியோ வந்து காட்டுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஃபேமிலி எங்கே விட்டு வந்தாரோ அதே இடத்துக்கு வந்து அவர் போக ஆரம்பிக்கிறாரு. போக கடைசியாக ஒரு 3 மணி நேரம் கழித்து வந்து அங்கே அந்த ஸ்பாட்டுக்கு போய் சேரும் போது ஃபேமிலியே காணும். ஸோ இது தெரிஞ்ச அவருக்கு வந்து அவர் ஒரு கட்டம் வந்து ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக ஆகி ஒரு கட்டம் வந்து ஒரு மென்டல் ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டார். அவராகவே இல்லை. ஸோ அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு மாடு வந்து உயிரோடு போய்கிட்டு இருக்கு. ஸோ அக்கியோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த உயிரோடு இருக்கிற மாடை என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோடாரியை எடுத்து உயிரோட கொல்றாரு. உயிரோட பட்டு பயங்கரமாக கொன்று அது தீர்த்து அவரோட மென்டல் ஸ்டேஜே அவர் இழந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாட்டோட கழுத்தை வெட்டி அதை போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இது கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ பார்த்து மாதிரி ஒரு கட்டம் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. என் ஃபேமிலியை காணோம், ஒருவேளை என் ஃபேமிலியை வந்து இந்த மாடுங்க தான் ஏதாவது கொண்டிருக்கோம், இல்லை ஏதாச்சும் வந்து ஒரு டீமன் ஏதாச்சும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கனால இவர் ஒரு கட்டம் வந்து சைக்கோ பார்த்தாவே ஆகிட்டார். அப்போ வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து இவர் வந்து ஒரு பையனை வந்து துரத்திக்கிட்டு போகிறாரு. துரத்திக்கிட்டு போகும்போது இந்த பையன் வந்து கரெக்டாக அந்த வில்லேஜஸ் கூட இருந்துட்டாங்க. அப்போ இந்த அக்கியோ என்ன பண்ணியிருக்காங்க, அவர் தான் இப்போ இந்த இவர் கிட்டத்தட்ட ஒரு கவ் ஹேட்னு சொல்லிக்கலாம். இந்த கவ் ஹேட் என்ன பண்ணுறாருன்னா,
அவங்க உள்ள வில்லேஜஸ் வந்து பார்க்குறாரு. அந்த வில்லேஜஸ் பார்த்து இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை இவங்க தான், இந்த மக்கள் தான் என்னோடய பொண்டாட்டி பிள்ளைங்களை கொண்டிருப்பாங்க அப்படின்னு வந்து கோடாரியோட நின்றுருக்காரு. இது தெரிஞ்ச பையன் வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டான், என்னை யாரை காப்பாற்றுங்கன்னு. அப்போ அங்கே உள்ள வில்லேஜஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அக்கியோவை அடித்து கொன்னுட்டாங்க ஒரு கட்டம். ஏன்னா அக்கியோ வந்து ஒரு கட்டம் வந்து ஒரு சைக்கோபாத்து நிலைமைக்கு வந்துட்டார், ஒரு மென்டலி ஸ்டேஜாக அவர் இழந்துட்டார் அவர் வந்து. ஸோ இது தெரிஞ்ச வந்து கவுஹெட் வந்து மக்களை அட்டாக் பண்ண போகிறாரு கோடாலியோட. இது தெரிஞ்ச மக்களுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஈட்டி மாதிரி இருக்கும், அந்த ஈட்டியால் இவங்களை வந்து அடித்து அந்த கவுஹெட்டை கொண்டுட்டாங்க ஒரு கட்டம். இந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான்னா, இந்த பையன் வளர்கிற வரைக்கும் ஒரு டைரியில் எழுந்துறான், ஒரு கதை மாதிரி. அந்த கதையெல்லாம் எழுதி முடித்த பிறகு வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த பையன் வளர்ந்துட்டான் ஒரு கட்டம். ஸோ வளர்ந்து என்ன பண்ணுறான்னா, இந்த டைரி வந்து வேறு சிட்டிக்கு போகிறதுக்குள்ளே இந்த டைரி வந்து கிழிச்சு போட்டு போயிடணும். ஐ மீன் அந்த டைரி வந்து இவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ வேறு சிட்டிக்கு, ஐ மீன் அந்த வேறு தாமானுக்கு அவர் போகிற கட்டியும் அந்த டைரி வந்து கிழிச்சு போட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு தான் இந்த ஒரு பையன் நினைக்கிறேன். அந்த பையன் யாருன்னா, அவன் தான் டேனி. அந்த டேனி தான் இவ்வளோ நேரம் வந்து மூரேட்டுக்கு வந்து அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து டேனி வந்து அந்த கதையெல்லாம் சொல்லி முடித்த பிறகு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரு கட்டம் அமைதியாகவே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டு வந்து ஒரு கட்டம் வந்து டேனியை தான் பார்க்க ஆரம்பித்தாங்க, அடுத்தது என்ன வரும், அடுத்தது என்ன சொல்ல போகிறாருன்னு. ஸோ அந்த கதை முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு பையன், அந்த பையன் வந்து இச்சிரோ, அந்த இச்சிரோ வந்து ரொம்ப விசித்திரமாக சிரிக்க ஆரம்பித்தான். ஒரு கட்டம் வந்து தலையை வந்து ஒரு பக்கமாக ஆட்டிக்கிட்டே தான் இருந்தான். ஸோ அப்போ இச்சிரோ என்ன சொல்கிறான்னா, இது வந்து உண்மையான சம்பவமே கிடையாது, இது வந்து கோசுக்கு, அந்த கோசு அவர் பேர் வந்து இந்த கோசு த ஹெட் காவ், இது வந்து கோசுக்கு வந்து இது உண்மையான நடந்த சம்பவமே கிடையாதுன்னு அப்படின்னு இச்சிரோ சொல்லும் போது ஒரு கட்டம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரு கட்டம் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீ போய் சொல்கிற, டேனிக்கிட்ட வந்து அந்த டேனி தானே கதை சொன்னார். அப்போ ஸ்டூடெண்ட்லாம் என்ன கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நீ போய் சொல்கிற, நீ போய் கதை சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லும் போது டேனி வந்து ஒரு கட்டம் அமைதியாக இருங்க, சத்தம் போடாதீங்கன்னு சொல்லும் போது அப்போ டேனி வந்து இச்சிரோட்ட கேட்குறாரு, அப்படியா, அப்போ இது உண்மையான ஸ்டோரியா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும், உனக்கு அந்த ஸ்டோரி பற்றி ஏதாவது தெரியுமான்னு டேனி வந்து இச்சிரோ கிட்ட கேட்கும் போது அப்போ இச்சிரோ வந்து பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பரை எடுத்து, அப்போ இச்சிரோ என்ன சொல்கிறாருன்னா, கோசு பற்றி ஒரு பக்கத்து ஒரு கதை வந்து இந்த பேப்பரில் இருக்குது, அதை நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்கன்னு இச்சிரோ சொல்லும் போது அப்போ இச்சிரோ அந்த தாளை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும் போது அவர் கண்ணு வந்து ஒரு கட்டம் வெள்ளையாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த இச்சிரோ வந்து கதையை படிக்க இன்னும் வந்து அது இன்னும் மற்ற ஸ்டூடெண்ட்டை வந்து இன்னும் பயமுறுத்த ஆரம்பிச்சிச்சு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டே இது நிப்பாட்டுறா, இதை படிக்காதடா, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு ஒரு கட்டம் வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இச்சிரோ வந்து அது வந்து நிப்பாட்டவே இல்லை, அந்த கதையை வந்து ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருக்கார். ஏன்னா வந்து அவர் வந்து பொசஸ்ட் ஆகிட்டார் ஒரு கட்டம். அந்த பையன் வந்து அந்த பையனாகவே இல்லை ஒரு கட்டம். அப்புறம் வந்து கொஞ்ச நாள், ஒரு 2 நாள் கழித்து வந்து பிள்ளைங்களை பற்றி ஒரு தகவலே காணோம். பிள்ளைங்களை என்ன ஆச்சு, எங்கே போணுச்சு, எங்கே வந்துச்சுங்க வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து ஒன்றுமே தெரியல. ஸோ இதனால் அவங்க உள்ள பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, பெரிய வாத்தியார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கள் பிள்ளைங்களே காணோம், 2 நாளாகவே ஆச்சு, ஆனால் ஸ்கூல் ட்ரிப் என்ன இருந்தீங்கன்னா போயிட்டு பட்டுன்னு வந்துடுவீங்க, ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இன்னொரு நாளாகவும் ஆச்சு, அது ரொம்ப நாளாகவும் ஆச்சு, இன்னும் எங்கள் பிள்ளைங்களை வந்து வந்த பாடே காணோம், எங்கே தான் போணுச்சிங்கன்னு பேரண்ட்ஸ் வந்து இந்த அந்த குரூப் சார் இருக்கார்ல, குரூப் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது குரூப் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, மற்றவங்கள்ட்ட விட்டு வந்து சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து மற்றவங்க வாத்தியாரை விட்டு சர்ச் பண்ணணும், இல்லைன்னா போலீஸ்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணி சர்ச் பண்ணணும்னு பார்த்துருக்காங்க. அப்போ இந்த கதையை அப்படியே கட் பண்ணால், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு பஸ்ஸில் போனாங்களே, அந்த பஸ்ஸு வந்து ஒரு கட்டம் க்ராஷ் ஆகி எப்படி சொல்கிறது, பஸ்ஸு வந்து உழுந்து கிடக்குது அங்கே. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், டிரைவர், வாத்தியார் என்னன்னா
நுரத்தள்ளி மயக்கமாக அடைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து நார்மல் ஸ்டேஜிலே இல்லை. அவங்க ஒரு கட்டம் நுரத்தள்ளி ரொம்ப ரொம்ப டவுனாக தான் இருந்திருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸை தவிர. ஐ மீன் இச்சிரோ வந்து உயிரோடு தான் இருக்கார். அவருக்கு வந்து எந்த ஒரு நுரத்தள்ளும் இல்லை. ஏன்னா அவர் தானே அந்த கதை படித்தார். ஸோ அவருக்கு வந்து ஒன்றும் ஆகலை. ஸோ இது தெரிஞ்ச கொஞ்ச நேரம் கழித்து போலீஸ் வந்து இச்சிரோ கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்னத்தினால அந்த பஸ்ஸு வந்து இடித்து வந்து இங்கே உழுந்து கிடக்குது, எதனால் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னா, அப்போ இச்சிரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு கதை சொன்னேன். இந்த கதை சொல்கிறனால வந்து டிரைவரும் வாத்தியாரும் ஸ்டூடெண்ட்ஸ்னாலேயும் எதனாலையும் தாங்க முடியல. ஸோ டிரைவர் வந்து பட்டுன்னு வந்து இடித்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டார். ஆனால் நான் வந்து உயிரோடு தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் மற்றவங்களுக்கு தான் நுர தள்ளி போயிடுச்சு. அப்போ போலீஸ்காரனுங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம், என்ன இந்த பையன் கதை சொல்லி ஆக்சிடெண்ட் ஆச்சா? அப்படி என்ன அந்த போலீஸ்காரன் வந்து கேட்குறாரு, அப்படி என்னப்பா நீ கதை சொன்ன, என்கிட்ட அந்த கதையை வந்து திருப்பி சொல்ல முடியுமான்னு கேட்டதுக்கு அதுக்கு இச்சிரோ, கண்டிப்பாக முடியும், நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கதையை மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேன்னு சொல்கிறாரு. அதோட இந்த கதை முடிஞ்சுது. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுவேன், டிக்டாக்லேயும் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதுலேயும் லைக் பண்ணுங்கள், இதுலேயும் லைக் பண்ணுங்கள். இதோட விலைப்பட்டு கொள்கிறேன். உங்கள் யுவான்ஸ். நன்றி, வணக்கம். அமுகு டுமுகு அமால் டுமால்.